ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு மூவாரா. அவ அப்போவே வந்து ஒரு என்கொயரி பண்ணினார், கொஞ்சமாக லேஸாக போனது யார் அப்படின்லாம் கேட்டார் பகவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரமண பகவானுக்கு அந்த ரமண மந்திரத்தில் வந்து இப்போ இருக்கிற மதுரை ஃபஸ்ட் ஃப்ளோரில் சொக்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த ஞான கடாட்சம் வந்ததுக்கப்புறம் பகவான் ஒரு ஜூலை மாதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 மாதம் இருந்திருக்கார் பகவான் அங்கே, ஃபியூ வீக்ஸ் அங்கே இருந்திருக்கார் பகவான் மதுரையிலேயே. ரெங்காயர் கேட்குறாரு, நீ ஏன் என்கிட்ட கூட சொல்லிட்டாம போனேன்னு. அப்போது பகவான் சொல்கிறார், நான் அப்படிங்கிறதே போயிடுத்தே, வேர் இஸ் த சென்ஸ் ஆஃப் ஐ, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அதனால் அந்த லெட்டரில் வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் மை ஃபாதர்ஸ் கமாண்ட், இது நல்ல காரியத்திற்காக புறப்பட்டு விட்டது அப்படின்னு தான் பகவான் வந்து சொல்கிறார். திஸ் ஹாஸ் எம்பார்க்ட் ஆன் எ வர்ச்சுவஸ் என்டர்பிரைஸ். நோ ஒன் நீட்ஸ் டு கிரீவ். ஐ ஹவ் செட் அவுட் இன் quest ஆஃப் மை ஃபாதர் இன் அக்கார்டன்ஸ் வித் ஹிஸ் கமாண்ட். இது அப்பாவின் ஆகியால் நல்ல காரியத்திற்காக புறப்பட்டு விட்டது. இட் இஸ் ஆன் எ வர்ச்சுவஸ் என்டர்பிரைஸ் தட் திஸ் ஹேஸ் எம்பார்க்டு. தன்னை தேகம் திஸ் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணிக்கிறார் தன்னையே. ஞான இதுவே ஒரு உபனிஷத், இங்கேயே உபதேசம் முடிஞ்சிருத்து. Therefore, let none grieve over this act and let no money be spent in search of this. ப்ராக்டிக்கலாக எழுதுறார் பகவான். பணத்தை செலவு பண்ணாதீங்கோ, யாரும் அழாதீங்கோங்கிறார் பகவான். யுவர் காலேஜ் ஃபீ has not been paid. 2 rupees are enclosed here with. பாக்கி சில்லறையை தனக்கு வேணுங்கிறத மாத்திரம் தான் எடுத்துக்கிறார். ஏன்னா பற்று இல்லை, ஸோ ஆசை இல்லை பகவானுக்கு. அது எவ்வளோ வேணுமோ திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு அதை மாத்திரம் எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கே தெரியும், மாம்பழப்பட்டுக்கு போயிட்டு தான் போகிறார். ஏன்னா வந்து பகவானுக்கு கனெக்டிங் ட்ரெயின், டைரக்ட் ட்ரெயின் இருக்கா அப்படிங்கிறதே அட்லஸில் பகவான் பார்க்கல. பழைய அட்லஸ் காப்பிலாம் வச்சுன்னு இருக்கார். அதே மாதிரியே முத்துகிருஷ்ண பாகவதரோட வீட்டில் போயிட்டோ அங்கே அவாத்தில் வந்து இயர்ரிங்ஸை கொடுத்து அடகு வச்சுன்னு தான் வாங்குறார் பகவான். ஆனால் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து மீட்டுக்கலான்னு அவர் வந்து ஒரு சிட்டு எழுதி கொடுக்குறார். என்ன, முத்துகிருஷ்ண பாகவதர் கொடுத்து அந்த சிட்டு தேவையில்லைன்னு பகவான் திருவண்ணாமலை வந்து போட்டுறார். அங்கே ஒரு ஞான வைராக்கியங்கிறதுலாம் தன்னகத்தே நேச்சுரலாக ரெனவுன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு வைராக்கியம் வர வரையும் நம்மளாம் அந்த உலகத்தை துறக்க முடியாது. ஸோ அந்த பகவான் வந்து பவழக்குன்றுள்ள மதருக்கு சொன்ன ஆன்சர் அது நமக்கெல்லாமே பொருந்தும். அதில் தான் போட்டிருக்கார், நம்ம ஃபஸ்ட்டு பகவானோட ஃபோட்டோ பார்க்குறோமே, அதை எடுத்தது நல்ல பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் தான் எடுத்தாராம் அந்த ஃபோட்டோவை. அதை ஆர்த்தர் ஹாஸ்பார்ன் சொல்லியிருக்கார். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு டிவோட்டி, யூரோப்பியன் டிவோட்டி வந்து ஹம்ஃப்ரீஸோ ஏதோ தான் வரும். அவரும் வந்து கேவில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மௌன தீட்சை தான் பகவான் எனக்கு கொடுத்தார். அந்த மௌனோபதேசம் தான் ஆச்சு. we didn't speak, we sat facing each other அப்படின்னு தான் அவர் சொல்கிறார்.